ஹாய், வாங்க இன்றைக்கி மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பக்கம் வந்துருச்சு. நான் அடிக்கடி இந்த மெத்தடில் வீட்டில் முறுக்கு சுடுவிடுங்க. எப்படின்னு சொல்கிறேன். இட்லி அரிசி 3 டம்ளர் ஊற வச்சுக்குங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இது ஊறுறது கூடயே அது கூடயே நம்ம 5 வரமிளகா சேர்த்திக்கலாம். அப்போ தான் அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக வருங்க. இப்போது மாவு அரைக்கும்போது 1½ ஸ்பூன் பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, வரமிளகாயும் சேர்த்தி நல்லா கெட்டியாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதில் 1½ டம்ளர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்குங்க. கூடவே 100 கிராம் வெண்ணெய், 50 கிராம் கருப்பு எள்ளு, சீரகம் 1½ ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன் சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பிசையிறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு போடுறதுக்கு காய வைக்கிற எண்ணெயில் நீங்கள் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. அப்போது முறுக்கு குழலில் உள்புறமும் வெளிப்புறமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சு நீங்கள் ஒன்றா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அடிக்கடி இது செய்கிறங்காட்டி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மெத்தட் நான் எந்த சீடுமே போடாமல் செஞ்சுருக்கேன் குழந்தைகளுக்கோசரம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.